அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய நிலைமைகளை அறிந்தவர். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தரை நாம் ஆராதிப்பது நம் மேல் விழுந்த ஒரு பெரிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமலா ஹாத்தனசே மகாந்தரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பலவீனமான சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள், ஒவ்வொரு சோர்வு வரும்போதும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, நம்மை தேற்றி, அரவணைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலா ஹந்தரபல ரிகமாரா ஹத்துரசே மகாந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நீர் எங்களை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தே புது பலன் அடைகின்றேன். இந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன் ஆறுதல் அடைகின்றேன். சொல்லுங்களேன் எல்லாரும். இந்த பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன் புது பலன் அடைகின்றேன். இந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன் ஆறுதல் அடைகின்றேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து திரும்ப ஒருக்கா சொல்லுவோமா? எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே.
எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. ஹalleluya பலரி பதரா ரி மகாந்தர சே மகாந்தர பலரி கபரஹத்துர பலரி கமா. ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ரிபா லஹந்தர கோஷ கரபல ரிகலபரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ரிபா லஹந்தர சே மகாந்தரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பலவீன நேரங்கள் உண்டு, சோர்வான நேரங்கள் உண்டு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய பலனையும் உடைய புதிய கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உரகபல தீரபல ரிபதர சே மகாந்தரபா. ஹalleluya அன்னாள் சாமுவேலை அழைத்து கொண்டு போய் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்படி ஆசாரியனாயிருந்த ஏலியினிடத்திலே ஒப்பு கொடுத்த நேரம் முதல் ஆண்டவர் அந்த பொருத்தனை ஏற்றுக்கொண்டார். அவனோடு சிறு வயதிலே கர்த்தர் பேச தொடங்கினார். ஏலியின் குமாரரை குறித்து அவர் கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் சாமுவேலிடத்துல அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் சொன்னார். ஆமென். இப்படி அவர் பேசிக்கொண்டே இருந்து தேவனுக்கும் சாமுவேலுக்கும் இடையில் காணப்பட்ட அன்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகினது. சாமுவேலுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் தேவ பயம் வளர்ந்து பெருகினது. சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதமாய் காணப்படும்படி, தேவனிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனிடத்திலே தயவை பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு நெருக்கமாக நடந்து முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாயிருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஒரு குயவனுடைய கரத்திலே வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சாமுவேலை எப்படி உருவாக்கினாரோ அதே போல இன்றைக்கு உளையான சேற்றிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஹalleluya. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய கரத்தினால் நம்மை உருவாக்குகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு பெரிய மகத்தான சித்தம், ஒரு பெரிய திட்டம் நம்மை குறித்து தேவனுக்கு உண்டு. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நல்ல குயவனாகி உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. மண்ணை போல இருக்கிற என்னை ஆண்டவரே நீங்க உருவாக்குங்கப்பா. உம்முடைய கரத்தினால் உருவாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya ரிகபலஹதர சே மகாந்தரபா. நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹalleluya 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 ஹalleluya. வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. எல்லாரும் சொல்லுவோமா? வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில்
என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான என்னை உருவாக்குமே. கரத்தால் என்னை உருவாக்குமே. மிதியிடப்பட்ட மண்ணென் மேல் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணென் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர். மிதியிடப்பட்ட மண்ணென் மேல் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணென் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. கரத்தால் என்னை உருவாக்குமே. சித்தம் போல் என்னை உருவாக்குமே. உங்க விருப்பம் போல் என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிற நல்ல குயவனப்பா. ஆண்டவரே, சாமுவேலை போல எங்களை உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவரே, நீர் எங்களை அழகாய் உருவாக்குவீர் ஆண்டவரே. அதற்காக போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை நீர் உருவாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.